கருப்புசாமி, ஏ சின்ன தம்பி, என்னது மரமேறவங்களே காணா? எங்க போய் தொலைஞ்சிட்டானுங்க? ஏ புள்ள தனலட்சுமி, நீ யாவது இருக்கியா? நீ எங்கயாவது போய் தொலைஞ்சிட்டியா? இங்க இருக்குன்னுங்கோ. ஏ புள்ள தனலட்சுமி, எங்கடி தோப்புல யாரையும் காணா? தர்மகர்த்தா பொண்ணு ஒரு அரைக்கு 10 ரூபா தாருன்னு சொன்னாங்க. எல்லாரும் அங்க வாங்க போயிருக்காங்க. அரைக்கு 10 ரூபா கொடுக்கறாளா? அந்த குட்டிக்கு என்ன அவ்வளவு திமிரு? திமிரு எனக்கு திமிரு. 4 முச்சோடு வேலை செஞ்சு 5 ரூபா தாரீங்க. அங்க 1 நிமிஷத்துல 10 ரூபா கொடுத்துடுறாங்க. இன்னும் சித்த நேரத்துல அவையெல்லாம் வந்துருவாங்க. அது சரி, நீயாவது காசுக்கு ஆசைப்பட்டு போகாம இருந்தியே. நான் வெடியாலே போய் வாங்கிட்டு வந்துட்டுங்க. தேரி காசுனா கடந்து அலையுதுங்க. ஏன்னா அந்த சோத்ராஜோட எங்க இருக்கணும்னு தெரியுமா? எனக்கு தெரியாதுண்ணா. அப்ப அந்த பக்கமா போட. வணக்கம்மா. அவன் நிறைய திம்பானோ. அப்படியே சொல்றேன். இறங்கு. இந்த தெல்லவாரி விட போயிட்டு வந்த தோப்பு பூரா தேடிட்டு வரேன். எங்க போயிருந்த? ஆமா, மோட்டருக்கு காயில் கட்டுறதுக்காக போயிருந்தேன். எதுக்கா என்ன தேடுனீங்க? நம்ம ஊருக்கு ஒரு புது பணக்காரி வந்திருக்காள்ல. யாரு? அவதான் அந்த மல்லிகாவா நெல்லிக்காவா? அவ திமிரு பிடிச்சவளாச்சே. அந்த திமிரு பிடிச்சவதா நம்ம ஊர் ஏழைகளோட நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு ஒரு அரைக்கு 10 ரூபா கொடுக்கறாளாம். ஓஹோ, அவளை நான் கவனிச்சுக்கிறேம்மா. Next. 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 பணம் கொடுங்க. முதல்ல அரை, அப்புறம் தான் பணம். Next. இந்த கணத்துல இறஞ்சிட்டு இன்னொரு 10 ரூபா கொடுங்களேன். ஒரு ஆளுக்கு ஒரு அரை தான். நெக்ஸ்ட். ஓ, நீயா? பாரு, யாரா இருந்தாலும் நம்ம ரூல்ஸை மாத்திக்க முடியாது. போய் லைன்ல நிக்க சொல்லு. இல்ல, ஒரு அரைக்கு எவ்வளவு கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சா வரிசையில போய் நிக்க சௌகரியமா இருக்கும். ஒரு அரைக்கு 10 rupees, 10 ரூபா. அப்படிங்களா? 10 ரூபாய் தான் தராங்களா? ஆமாண்ணே, 10 ரூபா தான் கொடுக்குறாங்க. ஏங்க, இது உங்க தகுதிக்கு கம்மின்னு தெரியலையா? இதுவே நானா இருந்தா எவ்வளவு தெரியுமா கொடுப்பேன்? எவ்வளவு? 100 ரூபாய். உங்க அப்பா எனக்கு கொடுத்த பணம். உங்களுக்கு ஏதாவது பணம் வேணுமா? வாங்க, ஒட்டச்சிக்கிட்டு அடிவீங்க. அறிவில்ல? ஏய், ஜாக்கிரதை, மூஞ்சி கிஞ்சில பேத்து விடுவேன். ஏய் நில்லு, கார் எடுக்கணும், தள்ளி நில்லு. எங்க அண்ணன் உன்னை அடிச்சதுக்கு உனக்கு இவ்வளவு கோவம் வருதே. நீ இவ்வளவு வேலைகள் அடிச்சியே, அப்ப எங்க அண்ணனுக்கு எவ்வளவு கோவம் வரும்? இந்த வா. அட, ஏமா அந்த திமிரு பிடிச்ச விட்ட போய் பேசிக்கிட்டு இருக்க? என்னது குச்சி? ஓ, கிட்டாரா? ஏய், தள்ளி நில்லு. பக்கத்துல போனீங்கன்னா அண்ணன் 100 ரூபா கொடுத்துருவாரு. கண்ட்ரி ப்ரூட், உனக்கெல்லாம் என்னையா வாசிக்க தெரியும்? அண்ணே வாசிங்க. அண்ணே, வாசிக்கிறத பத்தி இல்ல, எதை பத்தி வாசிக்கிறேன்னா யோசிக்கிறேன். இந்தம்மா ஓ, ஆமா, கணக்கு முடிஞ்சு போச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10 வா 14 பேருக்கு செட்டில் பண்ணியாச்சு. ஏமா அழுகுற? நீங்க தொட்டு 3 மாசம் முழுகாம இருக்க. உனக்கு புடவை வாங்கி கொடுத்தனே, கணக்கு சரியா போச்சு. வாங்கி கொடுத்த சேலை நான் ஒரு தடவை தான் கட்டி பார்த்தேன். நீங்க கட்டாமலே பல தடவை பார்த்துட்டீங்க. அதுல வந்த உன் பேர் என்ன? பூங்கோதை. 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 தை மாசம் 2ஆம் தேதி நான் உன்னை தொட்டேன் இல்ல? அப்ப 3 மாசம் 11 நாள். இதாரு இந்தா, இத பெடாயில் போட்டு கலந்து குடி, சரியா போயிடும். இந்த பணத்தை வச்சுக்க, சுகமா இரு. சரிங்க. வெள்ளிக்கிழமை ஆனா பணம் செட்டில் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுதுப்பா. டேய் செவத்தையா ஐயா, எங்க இங்க இருக்கியா? வாடா. உன் பொண்ணு மஞ்சுன்னு ஒண்ணு இருந்ததே, அத கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது கல்யாணம் ஆயிடுச்சா? அது 9 வயசு தானே ஆகுது. பால்ய விவாகம் எதுக்கு தொந்தரவு? கல்யாணம் ஆன பிறகு வயசுக்கு வரட்டும்னு கட்டி கொடுத்துட்டேன். அது சரி, உன் 2வது பொண்ணு? அது வந்து செத்து போச்சு. செத்து போச்சா? ஆமா, விஷயம் பூரா உனக்கு தெரியும் போல இருக்க. ஏங்க, வந்து காபி தண்ணி குடிச்சிட்டு போங்க. அட, நிறைய துணி தைக்க வேண்டி இருக்கு புள்ள, அப்புறமா வந்து குடிச்சுக்கிறேன். இவ வேற நேரங்காலம் தெரியாம இவளோட மாரடிக்கிறத விட எவனுக்காவது சும்மா துணி தைக்கலாம். என்னப்பா அப்படி பாக்குறீங்க? ஜாக்கெட் தைக்க கொடுத்தனே, என்னாச்சு? ஜாக்கெட்டா? நேத்தி சாயந்தரம் தானமா கொடுத்தீங்க, அதுக்குள்ள காலையில வந்து கேட்டா எப்படிமா? திருவிழா வேற நெருங்கிட்டு இருக்கு. 1 மாசமா தைக்க வேண்டிய துணி எல்லாம் பாக்கி இருக்கு. பாண்டியன் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்பதான் தச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு என்ன அவசரம்? புது துணிமா கசக்காதீங்க. இப்ப என்ன பண்ணுவ? என்னமா இது, புது துணி கீழே போட்டீங்க? என் ஜாக்கெட்டை தச்சு கொடுக்காம என்ன எதுதான் பேசுற? உன்னை நீங்க போங்கண்ணே.
என்ன தைரியம் இருந்தா ஒரு ஆம்பளை கை நீட்டி அடிக்க போவ நடுறே விடியா ராஸ்கல். எடுறி பர்ச எடுறி எடுறி பர்ச எடுறி உள்ள உட்கார் வாங்கண்ணே ஐயோ சும்மா இரு. என் பர்ஸ் கொன்னு முடியும் கொன்னு கொடுத்துறியா? ஐயோ இந்தாங்கண்ணே புது மிஷின் நல்லா இருக்கணும் வரேண்ணே. கேட்டியா நீயும் நல்லா இரு. ராஸ்கல். பைய வேற பைய பிள்ளையாரப்பா எனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வை பிள்ளையாரப்பா, சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வை பிள்ளையாரப்பா. அப்புறம் உன்ன மாதிரியே எண்ணி ஏதாவது மரத்து கீழே உட்கார வச்சிடாத. ஓய் கேட்ட உடனே பொண்ணு அமிச்சிட்டியே. யோ மரிக்காதியா, கொஞ்சம் தள்ளி நில்லு, சாமி கும்பிடணும்ல. சரோஜா, என்ன நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? யோ உனக்கு பொண்ணு கல்யாணம் கேக்குதா? ஒரு பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்குது, நீயாவது கல்யாணம் பண்ணிக்க. உனக்கு கல்யாணமா? அது என்ன பாத்து போடா. ஏண்டா புல்புல் தாராவை போட்டு இந்த இலை இழுக்கிற? பேசாம வீணை வாசிக்கப்படாது. ரொம்ப சாயாத, தலை குப்புற வாத்தியத்தோட விழுந்துற போற. தொந்தரவு பண்ணாதீங்க, போங்கப்பா. அம்மாடி, அவன் வாசிக்கிறத நிறுத்த சொல்லுமா. அவன் கல்ல படாம எங்கேயோ பரன் மேல தூக்கி போட்டிருந்தேன், வேலைக்காரன் எடுத்து கொடுத்துட்டான். கல்ல பட்டா போதும் கையில எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிடறான். அம்மாடி, ஒரு சால்ஜாப்பா அவங்கிட்ட பேசி கையில இருக்கிறத புடுங்கி கணத்துக்குள்ள போட்டுடு, இம்சை இருக்காது. உங்க இம்சை தாங்க முடியல, போங்கப்பா. ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் பண்ற? சரோஜா சொல்லிட்டாமா. என்ன சொன்னா? அவ மாவனதான் கட்டிக்குவாளா, என் மேல பிரியமே இல்லையா. அவ அப்படியா சொன்னா? இதே சரோஜாவுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கும். நிஜமாவா? சத்தியமா இந்த கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேனா? எப்படி? இந்த மாஸ்டர் பிளான் மல்லிகா நினைச்சிட்டானா எந்த காரியத்தையுமே சாதிக்காம விட மாட்டா. உன் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு தைரியமா வாசிச்சுட்டு போனா. பூதேவி கையில வச்சுக்கிற குச்சியால கண்ணை குத்திட்டாமா அவன். நான் இங்க இருக்கேன்பா. அங்கேயா இருக்கிற? நல்ல கண்ணை குத்திட்டான் போல இருக்கு. ஏமா விருப்பம் இல்லாத சரோஜாவை அவனுக்கு கட்டி வைக்கிறேங்கிறியே, அது எப்படி நடக்கும்? நடக்கும். யோ நீ ஒரு உண்மையான ஜோசியனா இருந்தா இந்த பஞ்சாங்கம் என் மாமனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் நல்ல நாளா பார்த்து சொல்லு. பாரியா? அடடா, உன்னோட பெரிய தொந்தரவா போச்சுமா. உன் ஜாதகத்துல கிரகம் எல்லாம் வக்ரமா இருக்கிறதுனால உனக்கும் மாமன் கல்யாணம் நடக்காதுமா. நல்ல நாளா பார்த்து சொல்லியா? 5ஆம் தேதி அமோகமா இருக்க வச்சுக்கமா. 5ஆம் தேதி. யோ 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 பஞ்சாங்கம் நில்லு. என்ன மணி? அட நில்லியா. யோ 5ஆம் தேதி புதன்கிழமை என் மாமனுக்கு ஸ்கூல் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை பார்த்து சொல்லியா? நான் மாமனுக்கு ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி நல்லா இருக்குமா. ஆள விடுமா. ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி. மாமா வராரு. மாமா நிறுத்து. என்ன? வர ஞாயிற்றுக்கிழமை நாள் நல்லா இருக்கான், நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஜோசியர் சொன்னாரு. ஓ 9ஆம் நாள் நல்லா இருக்காமா அப்படின்னு ஜோசியம் சொன்னானா? அப்ப அவனே கல்யாணம் பண்ணிக்க. சீ அவன் கிழவன். வயசு பையனா கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஆமா. என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஏண்டி பம்பளி மாசு, இந்த காலண்டர் எதுக்கிட்டு கையில வச்சு அலைஞ்சிக்கிட்டு இருக்க? இதுல ஒரு நல்ல நாளை பார்த்து உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஓடு. இந்த பார், எங்க அம்மா யாரு கழுத்துல தாலி கட்ட சொல்றாங்களோ அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவேன், புரியுதா? தொந்தரவு பண்ணாடி. ஸ்கூலுக்கு போகணும், வழிய விடுறேன். நீங்க என்ன எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னாதான் நான் இந்த சைக்கிளை விடுவேன். நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற வரைக்கும் கையிலேயே பிடிச்சுக்க. மாமா, ஐயோ மாமா. அம்மா எனக்கு ஏதாவது தர்மம் போடுங்கம்மா. தேங்க்ஸ்மா. அன்னைக்கு அரைக்கு 10 ரூபா கொடுத்தீங்க, இன்னும் அரையாமையே 10 ரூபா கொடுக்குறீங்க. என்னமா விஷயம்? எனக்கு இந்த அளவுக்கு புத்தி வர காரணம் பாண்டியன் தாங்க. அன்னைக்கு அவர் மட்டும் என்ன அடிக்கலனா நான் தெரிந்து கோயிலுக்கு வந்திருக்க மாட்டேன்.
நமஸ்காரம். வணக்கங்க. உங்க செலவுல தங்கச்சிக்கு தாலி வாங்கி கொடுத்தீங்க. கல்யாணத்தையும் நான் நடத்தி முடிச்சிட்டேன். மாப்பிள்ள ஆசீர்வாதம் வாங்கி. எந்திரிங்க எந்திரிங்க. உங்களை ஆசீர்வாதம் பண்ற அளவுக்கு எனக்கு வயசு இல்ல. வயசு இல்லாம இருக்கலாம், ஆனா 2 பேரையும் சேர்த்து வைக்கிற மனசு இருக்காமா? அவங்கள மாதிரி பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க. போங்க. உங்க 2 பேருக்கும் அர்ச்சனை பண்றேன். நான் வரட்டுங்களா? நடங்க. முருகா பரமேஸ்வரா மகேஸ்வரி தாயே. ஏம்மா இந்த சின்ன வயசுல நீ எதுக்குமா கோயிலுக்கு வர்ற? எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான். அடாடாடாடா, இவ்வளவு நல்ல பொண்ணா இருக்க, அப்புறம் ஏன் உன்னை பத்தி ஊருக்குள்ள தப்பாவே பேசிக்கிறாங்க? நீங்களும் இவ்வளவு நல்லவங்களா தான் இருக்கீங்க. ஆனா உங்களை பத்தியும் ஊருக்குள்ள எவ்வளவு தப்பா பேசுகிறாங்க தெரியுமா? என்ன பத்தி தப்பா பேசிக்கிறாங்களா? என்னன்னு பேசிக்கிறாங்க? உங்க புருஷன் செத்ததுக்கு காரணமே நீங்க தான்னு சொல்லிக்கிறாங்க. எவ சொன்னா? அது மட்டும் இல்லைங்க, நீங்க உங்க புருஷனை எப்படி எல்லாம் கொன்னீங்கன்னு சொல்லிக்கிறாங்க தெரியுமா? எப்படி? நீங்க அதிகமா பேசுவீங்களா, உங்க பேச்ச தாங்க முடியாம தான் செத்து போயிட்டாராம். எனக்கு என்ன அவ்வளவு பெரிய வாயின்னா பேசிக்கிறாங்க? சாதாரண வாயிலையா, காள வாயா. காளவாயா? வெறும் காளவாய் இல்லையாங்க, செங்கல் காளவாயின்னு சொல்லிக்கிறாங்க. முருகா முருகா முருகா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதுவுமா என்னை பத்தி இப்படி எல்லாமா என் காதுல விழுகணும்? இதுக்கே இவ்வளவு வருத்தப்படுறீங்களே, இன்னும் நான் எவ்வளவு. தொடக்காதே தொடக்காதே. ஆமா, என் வாயி காளவாய் தான். இல்ல, நீ சொன்ன மாதிரி செங்கல் காளவாய் தான். இதெல்லாம் உங்ககிட்ட எவ சொன்னா? அதை நீ என்கிட்ட சொல்லணும், நான் அவளை கொஞ்சம் மந்திரிக்கணும். சொல்லு. நம்ம வீட்டு பக்கம் வர்றானுவ. நிறுத்துங்கப்பா. ஏன்பா பங்குனி மாசம் தானே மாரியாத்தாளுக்கு நோம்பி சாட்டுவாங்க, எதுக்கா இப்போல இருந்து ஆடுறீங்க? ஓஹோ, நன்கொடை கேட்க வந்திருக்கீங்களா? ஏய், நன்கொடை கேட்க வரல, நாங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கிறோம். விவசாயம் இல்லாம பேசிக்கிட்டு பத்திரிக்கை அடிச்சு அதை உங்க கையில கொடுக்க வந்திருக்கோம். எங்கிட்ட ஏன் கொடுக்குறீங்க? அதெல்லாம் வந்துட்டு அப்புறமா சொல்றேன். உன் பொண்ணு எங்க? ஏய், என்ன அடி நீ அங்கே நின்னுகிட்டு இருக்க? நான் கீழே நிக்கிறேன், நீ அவ்வளவு இடத்துல நிக்கிறியா? இறங்கி வாடி. சீக்கிரம் ஆடி. இவ வேற ஆடி அசைஞ்சு வர்றதுக்குள்ளயும் பத்திரிக்கை அடிச்சு வச்சது பஜனை கோயில கொண்டு போய் வைக்கணும் போல இருக்கு. யோ, என்ன இது? ஆளுங்க கூட்டம், கம்பு விளையாட்டு, எல்லாரும் சேர்ந்து கலாட்டா பண்றீங்களா? ஆமா, இப்ப பெரிய ராணி மங்கம்மா இவளை கலாட்டா பண்ண போறோம். நான் பத்திரிக்கை அடிச்சு கொண்டு வந்திருக்கேன். எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துங்க. தப்பா இருந்தா வீட்டுக்கு சொல்லி அனுப்புங்க. இந்த பித்தளை மூஞ்சிக்காரனுக்கு ஈயத்தை பூசி வை. பாண்டியன் மல்லிகா பத்திரிக்கை அடிச்சு